அவங்க வரும்போது தனம் இல்லைன்னு கேட்பாங்க தான். அப்ப ஏதாவது சொல்லிக்கலாம். ஆனா மாயா இல்லாம இருக்கிறதும் நல்லதுதான். ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். இவ இருந்தானா அதை ஏன் பண்றீங்க இதை ஏன் பண்றீங்கன்னு கேள்வியா கேப்பா. இந்த காலத்துல இது தப்பு, புரட்சி, புடலங்கான்னு ஏதாவது வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருப்பா. திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா? இவ இல்லாம இருக்கிறது தான் சரி. அவங்க 2 பேரும் போகட்டும். யார போ சொல்றீங்க? அப்பா, அது காலேஜ்ல இருந்து ஒரு கேம்ப் டூர் இருக்கு, அதுக்காக போறோம்ப்பா. மாயாவும் கூட வராப்பா. ஆமா பெரியப்பா, நான் தனாவை கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். ஆ, நாங்க அப்போ போகட்டுமா பெரியப்பா? தனியா போறேன்னு சொல்லிருந்தா நான் யோசிச்சிருப்பேன். அதான் நீ கூட இருக்கல்ல, அப்புறம் என்ன, போயிட்டு வா. வரேன். அம்மா, அப்பாவே ஓகே சொல்லிட்டாருமா. சரி, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. காலையில தானே கிளம்பணும். ஆமாமா, நாங்க இப்பவே பேக் பண்ணணும். வா மாயா. டேய் சீனு, இந்த டீசல் போட்ட எல்லா பில்ஸும் கரெக்டா வாங்கிட்டல்ல? வாங்கிட்டேன் மாமா. சரி, எல்லா பாட்டி, பில்ஸையும் கரெக்டா வச்சுக்கோ. காஃபி எடுத்துக்கோங்க. சித்தப்பா, அப்புறம் எல்லா பில்ஸும் அண்ணன்ட்ட கொடுத்துரு, சரியா? சரிங்கம்மா. மறந்துடாத. நீ போறதெல்லாம் சரி, என்ன இருந்தாலும் நீ கல்யாண பொண்ணு. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? தனியாலாம் எங்கேயும் போயிட்டு இருக்காத. நான் எங்க போக போறேன்? அதான் மாயாவே கூட இருக்காளே. அவ என்ன தனியா விட்டுருவாளா என்ன? இந்த சீனு வேற ஏதோ குழந்தைங்க பொம்மை கடைய பாக்குற மாதிரி அவளையே பாத்துட்டு இருக்கான். மாயா இங்க இருந்தா இவன் எப்ப வேணாலும் பல்ட்டி அடிப்பான். அதனால மாயா கிளம்பி போறதுதான் நல்லது. தனம், எல்லாத்தையும் சரியா எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அப்புறம் அங்க போயிட்டு அது இல்ல இது இல்லைன்னா சொல்லக்கூடாது. எல்லாம் கரெக்டா இருக்கு பாட்டி. போன் சார்ஜர் தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். என்னது, போன் சார்ஜரா? ஏய் தனா, உன்கிட்ட தான் போனே இல்லையே, அப்புறம் எதுக்கு சார்ஜரு? அது வந்து அது என்னோட போன் சார்ஜர் சொல்றா சித்தப்பா. ஓ, சரி சரி. ஆமா ஆமா, அவ சார்ஜர் தான். பெரியம்மா எங்க? உள்ளதா இருக்கா. இரு, சொல்லிட்டு வரேன். பெரியம்மா. மாயா, என்ன கிளம்பிட்டீங்களா? ஆமா பெரியம்மா, இப்ப போனா தானே சரியான டைம்க்கு போக முடியும். சரி, இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. திடீர்னு நீங்க 2 பேரும் இந்த மாதிரி கிளம்பி போறது எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. 2 நாள்ல வந்துருவோம் பெரியம்மா. இந்த கல்யாணத்துல எல்லா வேலையையும் நீதான் முன்னாடி நின்னு நடத்தணும்னு உங்க பெரியப்பா சொல்லிருக்காரு. இப்போ நீ இப்படி போறேன்னு சொல்ற. தனத்தையும் தனியா அனுப்ப முடியாதுல பெரியம்மா. அதுவும் இல்லாம பாட்டி சொன்ன மாதிரி நான் இங்க இல்லாம இருக்கிறது தான் நல்லது. அத்தை சொன்னது உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் இல்ல பெரியம்மா, அவங்க சொல்றதும் சரிதானே. நான் இங்க இருந்தா
என் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. நான் ஏதாவது சொல்லுவேன். ஆல்ரெடி என்னால நீ அந்த மாதிரி எதுவும் நினைக்காத மாயா. உன்னால கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீ இங்க இருந்தாலும் சம்மந்தி வீட்டுக்காரங்க உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லி வார்த்தையால காயப்படுத்துவாங்க. இது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுப்போம். சரி போலாமா? ஒரு நிமிஷம். போலாம். ம். டேய் அண்ணன் வர்றாரு. என்ன சாம்பு போக ரெடி ஆயிட்டீங்களா? மாமா அது கேம்ப். ஓ கேம்ப் கேம்ப் கேம்ப். காலேஜ்ல இருந்து எல்லாரும் ஒன்னாதானே கிளம்புறீங்க? தனித்தனியா எங்கேயும் போயிடக்கூடாது. எல்லாம் ஒன்னாதான் இருப்போம்ப்பா. மாயா அங்க போனதுக்கு அப்புறம் எங்க தங்கி இருக்கீங்கன்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? சரிங்க மாமா. அம்மா எல்லாரும் எதுல போறீங்க? காலேஜுக்கு போய் அங்கிருந்து எல்லாரும் ஒன்னா பஸ்ல போவோம் சித்தப்பா. சரி வாங்க, அப்ப நான் காலேஜ்ல கொண்டு போய் விட்டுறேன். வாங்க. சரிங்க நாங்க பாட்டி. போயிட்டு வரோம் போயிட்டு பெரியப்பா. வரோம். பத்திரம் ஜாக்கிரதை. வரோம் போயிட்டு பெரியம்மா. வாங்க. போயிட்டு வாங்க. பார்த்து மச்சான். சரியா? அம்மா, சரிம்மா. தனா போயிட்டு வரோமா? ஜாக்கிரதை என்ன? வரும் ரெண்டு பாட்டி. பேரும் ஜாக்கிரதையா நாங்க போயிட்டு போயிட்டு வாங்க. வரோம். பார்த்து போயிட்டு வா. விட்டுட்டு வந்துடுறேங்க. அத்தை உள்ள குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. சரி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரும் பெரியம்மா. பார்த்து சரிங்க பத்திரம். நீ. பாய்மா. வரும் பெரியம்மா. போயிட்டு வரோம். பாய். டேய் சீனு, பாத்தியா மாயா இங்கிருந்து போறதுக்கு காரணமே அவ மனசுல இருக்கிற வருத்தம் தான்டா. அப்பா அது தனத்துக்காகப்பா. டேய் அதெல்லாம் சும்மாடா, பொய் காரணம். நான் தான் தனியா அவகிட்ட பேசினேனே. என்னம்மா திடீர்னு இப்படி போறியேன்னு கேட்டேன். அவ என்ன சொன்னா? சீனு கல்யாண பொறுப்பெல்லாம் பெரிய பையன் கிட்ட கொடுத்துருக்காரு. பந்தக்கால் வேற நட போறாங்க. அந்த சடங்கையெல்லாம் என்னால இருந்து பார்க்க முடியாது. சாருவையும் சீனுவையும் ஒன்னா பாக்குறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் போறேன் மாமான்னு சொல்றா. மனசுல எவ்வளவு வச்சுக்கிட்டு என்கிட்ட ஏன் எதையுமே காட்டிக்காம இருக்கா? அது அவளுக்கு பெரியப்பாவும் முக்கியம், நீயும் வேணும்னு நினைக்கிறா. பாவம் முடிவெடுக்க தெரியாம அல்லாடுறா. இப்ப நீயே போய் எங்க அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசினியான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவா. ஏன்னா அவளால இந்த குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இல்லப்பா, என்னால இதுக்கு மேல அவளை விட்டு கொடுக்க முடியாதுப்பா. என்ன ஆனாலும் சரி, மாயா கூட தான் என் வாழ்க்கை. டேய் இதுல நீ ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும்டா. மாயாவும் உன் மேல உயிரியே வச்சிருக்கான்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குப்பா. ஆ நானே என்னை விட்டு போன்னு சொன்னாலும் நீ போயிடாதுன்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்புறம் என்னடா, அவளே ஜோசி மாதிரி நடக்க போறத கணிச்சு சொல்லியிருக்கா. இத பாரு, நான் சொன்ன சான்ஸ் இதுதான். சரிப்பா, என்ன பண்ணலாம்? டேய் மாயா போன இடத்துக்கு நீயும் போ. அவகிட்ட நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லு. மறுத்தானா உயிரோட இருக்க மாட்டேன்னு ஒரு குண்டை போடு. அப்பா அப்படி மிரட்டுறது தப்பு இல்லையா? டேய் அதெல்லாம் சும்மா தான்டா. அதுவும் இல்லாம வாழ்வா சாவான்னு ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் சில பேரு தான் மனசுல இருக்கிற உண்மையான முடிவை எடுப்பாங்க. நீ மட்டும் அவகிட்ட இப்படி சொல்லி பாரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ தான் வேணும்னு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பா. சரிப்பா. இத பாரு, நான் சொல்ற மாதிரி செய். சரியா? புரிஞ்சுதா? ம்
சரிப்பா. ஆ சரி. ஆ. சீனு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இது எதுலயுமே அப்பா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு ஒரு நாளும் யாருக்கும் தெரியக்கூடாது. அதாவது மாட்டிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயமும் இல்லை. எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன். இப்ப இது எல்லாமே உன்னோட முயற்சியா இருந்தா தானே மாயாவுக்கும் உன் மேல ஒரு மதிப்பு இருக்கும். இல்லன்னா அப்பா பேச்ச கேட்டு தான் பண்ணேன்னு நினைச்சுக்க மாட்டா. அதுக்காக தான்டா சொல்றேன். சரிப்பா, நான் சொல்ல மாட்டேன். கல்யாணம் நடக்கிறப்ப நீங்க யாரும் கூட இருக்க மாட்டீங்க. என்னை இப்பவே ஆசீர்வாதம் பண்ணிடுங்கப்பா. டேய் டேய், நல்லா இருப்பா, நல்லா இரு. பயப்படாத, என்ன அப்பா இருக்க. உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும், தைரியமா போ. சரிப்பா. இன்னும் தூரமா போகணுமா? இதோ பக்கத்துல தான். இப்படிதான் ரொம்ப நேரமா சொல்லி நடக்க வச்சு கூட்டிட்டு வரீங்க. 2 கிலோமீட்டர்னு அப்படியே நடக்க வச்சு கேரளா கூட்டிட்டு போக போறீங்களா? வந்துட்டோம், அதோ அங்கதான். வாவ், பியூட்டிஃபுல் பிளேஸ். சூப்பரா இருக்குல்ல? இப்படி குளிருது. அங்க பாரு, அந்த ஹில்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. மாயா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? டிராஃபிக் சவுண்ட், பொல்யூஷன் இது எதுவும் இல்லாம இங்க இருக்கிற காத்து கூட ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷா இருக்கு. பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குல்ல? நல்ல வேலை அப்பா பெர்மிஷன் கொடுத்தாரு, இல்லனா இதெல்லாம் மிஸ் பண்ணிருப்பேன். எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து சில விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்தேன். பட் இங்க கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்து இருக்கலாம். சீனு மாமாவை பத்தி தானே சொல்ற? ஏ சாரி, நானே ஞாபகப்படுத்திட்டேன். இட்ஸ் ஓகே, சில். சரி சரி விடு. ஓகே, இப்படியே பார்த்துட்டே இருந்தா டைம் போயிடும். முதல்ல எல்லாரும் உள்ள போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. மேம் சாப்பிட போறோமா? இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு. குளிச்சிட்டு ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துட்டு எல்லாரும் இங்க அசம்பிள் ஆகுங்க. ஒரு கேம் ஒன்னு இருக்கு. என்ன கேம் மேம்? போயிட்டு வாங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க போலாம். டேய், மாயா போன இடத்துக்கு நீயும் போ. அவகிட்ட நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லு. மறுத்தானா உயிரோட இருக்க மாட்டேன்னு ஒரு குண்டை போடு. மேம், என்ன போட்டி? இங்க பாருங்க, கயிறு இருக்கு. எல்லாரையும் கட்டி போட்டுருவீங்களா மேம்? அதுல இருந்து நாங்க தப்பிக்கணுமா? சொல்றத கேளுங்க. உங்களை 2 டீமா பிரிச்சுக்கணும். அந்த டீமுக்குள்ள கயிறு இழுக்கிற போட்டி. யூ மீன் டங் ஆஃப் வார் கேமா? எக்ஸாக்ட்லி.
ஃபர்ஸ்ட் 2 டீமா பிரிச்சுக்கோங்க. ஏய் வாடி வாடி. வரேன்டி, சீக்கிரம் எடு. நீயும் ஜாயின் பண்ணிக்கோ. நீயும் ஜாயின் பண்ணிக்கோ மாயா. சீக்கிரம் வாடி. இது எடு. ஏய் தனா, நானும் உன் டீம்ல இருக்கேன். மாயா, நீ அந்த டீமுக்கு போ. சரியா? நான் இந்த டீமுக்கு போறேன். போ போ மாயா. அன்புள்ள மாமாவுக்கு சீனு எழுதிக் கொள்வது. உங்களிடம் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். பல நாட்களாக என் மனதில் உறுத்திக் கொண்டிருக்கும் உண்மை இது. நானும் மாயாவும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம். நீங்க எனக்கு சாருவை பார்த்திருக்கீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடிதான் எனக்கு மாயா மேல காதல் வந்தது. மாயா முதல்ல வேண்டான்னு தான் சொன்னா. ஆனா காலப்போக்குல அவளுக்கும் என் மேல காதல் வந்துச்சு. இத சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நானும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா, எனக்கு வேற வழி தெரியல. உனக்கு ஒன்றும் ஆகல. இல்ல ஏய் தனா, இன்னும் டைட்டா புடிச்சிருக்கலாம்ல. தனா எனக்காக தான் விட்டு கொடுத்துருக்கா. சூப்பர் மாயா, நல்லா விளையாடி இருக்க. ஏய் அப்படி வா. ஏய் என்ன மாயா? மாயா, உங்க டீம் நல்லா விளையாடுனீங்க மாயா. வின் பண்ணிட்ட. நீ தானே வின் பண்ண வச்ச. நானா? என்ன சொல்ற? நீங்க ஸ்ட்ராங்கா விளையாடுனீங்க, அதான் வின் பண்ணிட்டீங்க. என்னை விட உனக்கு தான் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தின்னு எனக்கு தெரியும். ஏன் இப்படி பண்ண? ஏன் விட்டு கொடுத்த? நான் ஏன் விட்டு கொடுக்க போறேன்? லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. இல்லனா அவ்வளவுதான். தனா, நீ வேணும் தான் தோத்து போனேன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? அப்படி இல்ல மாயா, எப்பவுமே நீ தோத்து போக கூடாது மாயா. நம்ம குடும்பத்துக்காக நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. நான் உனக்காக இந்த விஷயத்தை கூட விட்டு கொடுக்கலனா எப்படி? அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கேரம் போர்ட் கேம் ஆடும்போது நீ எனக்காக தான் விட்டு கொடுத்த மாயா.
மணிமாமா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. உன்ன மாதிரி ஒரு அக்கா எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மாயா, இப்ப என்ன ஆச்சுன்னு நீ ஃபீல் பண்ற? இங்க பாரு, என் அக்கா மாயா இனிமே எப்பவும் எதுலயும் தோக்க கூடாது. உனக்கு எந்த கெட்டதும் நடக்க இனிமே நான் விட மாட்டேன். எனக்காக நீ ஏன் அக்கா தான் தங்கச்சிக்கு விட்டு கொடுக்கணுமா? ஏன் தங்கச்சி அக்காக்கு விட்டு கொடுக்க கூடாதா? நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு கிடைச்சதுக்கு. இப்ப எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அழற? நம்ம வெளிய வந்ததே ஹாப்பியா இருக்க தானே? சரி சரி மாயா, சிரிங்கறல. ஏய், சிரின்னு சொன்னா என்ன? சிரிக்க மாட்டியா? உன்ன சரி தனா, சரி சரி சரி. நேத்தே போயிட்டு வந்துட்டேனே. பத்மா, ஏன் பதட்டமா இருக்க? சீனு அவன் ரூம்ல இல்ல. நீ வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்ட, அவன் எங்கேயுமே இல்ல.